ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு உங்களை நேசித்து அவர் சொல்லுகிறார். கிதியோனை பார்த்து கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம், இன்றைக்கு இந்த வீடியோ வாயிலாக பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆம், இந்த கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வதற்கு இந்த கிதியோன் எப்படிப்பட்டவன், அவன் உண்மையிலே பராக்கிரமசாலிதானா என்று நாம் சிந்தித்தால் அதில் பார்க்கும் பொழுது அவன் ஒரு பைந்தாங்கொலி. அவன் மீதியானியர் அந்நாட்களில் கர்த்தர் எகிப்தியரை பாவம் செய்ததினால் மீதியானருக்கு விற்று போட்டார். மீதியானருக்கு விற்று போட்டதினால் கர்த்தர் இப்பொழுது இவர்கள் மனம் திரும்பினபடினால் இவர்களை மீட்க கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். கிதியோனை தெரிந்து கொண்ட காரணம், அவன் பராக்கிரமசாலியா இல்லை. அப்போ ஏன் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்றால், அவனை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் வேத வசனம் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஏன் அவனை தெரிந்து கொண்டார்? அவன் ஒரு பராக்கிரமசாலி கிடையாது, அவன் ஏற்கனவே பைந்தாங்கொலி. அப்படிப்பட்ட பைந்தாங்கொலியை கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி. ஆம், ஒன்றும் இல்லாத நபர்களை கர்த்தர் இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுது. உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆனாலும் உங்களை தரித்திரவானாக இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக எண்ணி அழைக்கிறார். உங்களுக்கு வேத வசனங்கள் ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிந்தது போல உங்களை பார்த்து வேத போதகர் என்று அழைக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் அப்படித்தான் இந்த வேத புத்தகத்தில் கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே. இவன் அப்படி கூப்பிடுவதற்கு இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், மீதியானிற்கு தன்னுடைய ஆகாரத்தை இவன் தன்னுடைய ஆகாரத்தை மீதியானர் கைக்கு தப்பு வைக்க இவன் போராடி கொண்டிருக்கிறான். அந்த வேளையில தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வருவதற்கு முன்னாடி இவன் தானியத்தை அடித்து வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த வேளையில தான் கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் பராக்கிரமசாலி என்று சொல்கிறார், உன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இவனுடைய காலத்தில் இவனை பார்த்தால் பயந்தாங்கொலியை கர்த்தர் கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அவனுடைய காலத்தில் அவன் எழும்பின மீதியானியர்களை ஒன்றுமில்லாமல் தகடு புகுடியாய் மாற்றினான். ஒன்றில்லாமல் ஆக்கிவிட்டான். இப்படிப்பட்ட பயந்தாங்கொலியை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாரானால் உங்களையும் என்னையும் கொண்டு எவ்வளவு தூரம் அவர் பயன்படுத்த முடியும். இவனை பயன்படுத்துவதற்கு நோக்கம் என்ன என்றால், இவன் சொல்லி கொண்டு இருக்கிறான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் ஏன் எங்களுக்கு நேரிடுது, ஏன் எங்கள் மீதியானவர்கள் ஏன் எங்களை எதிர்க்க வேண்டும், மீதியானவர்கள் ஏன் எங்களை ஜெயிக்க வேண்டும் என்று கொள்ளையடிக்க வேண்டும் என்று கேள்விகள் இவனுக்குள் எழும்பியது. இன்றைக்கு இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்றார், உனக்குள் கேள்விகள் எழும்ப வேண்டும். நீ கேள்விகள் உனக்குள் எழும்பும் பொழுதுதான் நீ யார் என்று உனக்குள் இருந்து நீ கண்டுபிடித்து கொள்ள முடியும். யார் என்று கர்த்தர் உனக்கு நீ இன்ன ஆள் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு காட்டி கொடுக்க முடியும். அன்பான சகோதரன சகோதரியே, உனக்குள் கேள்விகள் எழும்ப வேண்டும். என்ன கேள்விகள் எழும்ப வேண்டும் என்றால், இவன் அந்நாட்களில் எகிப்திய இருந்து அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை கர்த்தர் விடுவித்து
இவர்களுக்குன்னு தனி சுதந்திரத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்தார். நடத்தி வந்து எகிப்திலே நடத்தி சுதந்திரமாய் கொடுத்தார். இப்படி சுதந்திரமாய் கொடுத்த வரும் பொழுதே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். இந்த அற்புதங்களை எல்லாம் இவன் ஒவ்வொன்றா விசாரித்து இப்படியெல்லாம் நடக்குமானால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி என்று இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பினது. இதே போல உனக்குள்ளும் ஒரு கேள்விகள் எழும்ப வேண்டும். ஏன் இயேசு உனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார்? ஏன் அவர் இரத்தம் சிந்த வேண்டும்? ஏன் எனக்காகத்தானே? அப்போ ஏன் நான் என் தரித்திரத்துக்குள் இருக்கிறேன்? ஏன் எனக்காக இயேசு சிலுவையில் மரித்திருப்பாரானால், இயேசு எனக்காக முள்முடி சுமந்திருப்பாரானால் நான் ஏன் பிசாசுக்கு பயப்பட வேண்டும்? நான் ஏன் இருளுக்கு பயப்பட வேண்டும் என்கிற கேள்விகள் உனக்குள் எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்த முடியும். உனக்குள்ளே கேள்விகள் எழும்ப வேண்டும். கேள்விகள் எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் உனக்கு பதில் சொல்வார். நீ ஒரு பராக்கிரமசாலி. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த கிதியோனுடைய காலத்தில் பார்த்தா இவன் மீதியானவர்களை பார்க்கிறான், வெட்டுக்கிளியை போல சிதறி போய் இருக்கிறார்கள். இப்படி சிதறி கிடக்கிற மனிதர்களை பார்த்து இவன் கதி கலங்கி போய் நிற்கிறான், பயந்து போய் கொண்டிருக்கிறான். இந்த வேளையிலையும் கர்த்தர் 20,000 ஜனம் 30,000 ஜனம் வந்த ஜனத்தையும் திருப்பி அனுப்பிவிட்டார். இந்த வேளையில் 300 பேரோடு நின்று கொண்டிருக்கிறான். இந்த வேளையில தான் அவன் கதி கலங்கி போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், எதிரியினுடைய பாளையத்திற்கு போ, அங்கு உன்னை குறித்து பேசப்படும் என்று. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்ததான காரியங்கள் உன்னுடைய எதிரிக்கு தேவன் வெளிப்படுத்தியிருப்பார். இவனை கொண்டுதான் இந்த காரியத்தை செய்ய போகிறார் என்று. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் கிதியோனை எடுத்து பயன்படுத்தினது போல் அந்நாட்களில் கர்த்தர் கிதியோனை கொண்டு பராக்கிரமத்தின் காரியத்தை செய்தார். ஒரு பயந்தாங்கொலியை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இந்நாட்களின் கர்த்தர் உங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் எழும்பக்கூடிய கிதியோன் நீதான். ஆனால் அதற்கு முன்னால் உனக்குள் கேள்விகள் எழும்ப வேண்டும். கர்த்தர் எனக்காக என் பாவங்களுக்காக மரித்தார், ஆனால் நான் ஏன் பாவத்துக்குள் கிடக்கிறேன்? எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லையா என்று அந்த ஒரு கேள்வி உனக்குள் இருக்க வேண்டும். அந்த கேள்விகள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை விடுவிக்க முடியும். நீ பரிசுத்தவன் என்று சொல்ல முடியும். நீ பாவத்துக்குள்ளே கிடப்பது தேவ சித்தம் இல்லை. நீ தரித்திரத்தோடு கிடப்பது தேவ சித்தம் இல்லை. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அது தேவனுடைய விருப்பம் அல்ல. உனக்குள் கேள்விகள் எழும்ப வேண்டும். நீ யார் என்பதை கேள்விகளை கேட்டு எழும்பும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்துவார். உன்னை கொண்டு தேசங்களை கலக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டு இந்த நாளில் நீ ஒப்பு கொடுப்பாயா? எனக்கு ஏன் இந்த வியாதி? எனக்கு ஏன் இந்த வியாதி? எனக்கு என்ன இந்த காரியங்கள் ஏற்பட்டிருக்கு என்று நீ கேள்வி கொண்டு இருப்பாயானால் கர்த்தர் சொல்கிறான், உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீதான் கிதியோன். நீ எழும்பு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. உனக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கேட்ட வேத வசனத்தின்படி ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.